இட்ஸ் வெட்னஸ்டே ஈவினிங். எல்லாரோட வாழ்க்கையிலையும் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். எப்போவுமே ஒரு விஷயம் நடந்தால் அதை நினச்சி ஃபீல் பண்ணாமல் அடுத்ததை நோக்கி போகணும். எனக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும்போது வீட்டுக்கு வெளியே இருக்க செடியை போய் பார்க்கும்போதே அதில் ஒரு நிம்மதியாக இருக்கும். நம்ம வீட்டு செடியில் இவ்வளோ ரோஸ் வந்திருந்ததுங்க. இன்றைக்கி மார்னிங் சிம்பிளாக ப்ரோட்டீன் ரிச்சாக தான் செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி சுண்டலும் பாயில்டு எக்குன்னு தான் பிளான் பண்ணேன். எக்கு வந்து நாட்டுக்கோழி முட்டை தான் வாங்கிட்டு வந்து பண்ணோங்க. நாட்டுக்கோழி முட்டையை தண்ணியில் போடும்போது அடியில் நின்றுச்சுன்னா அது கெட்டு போகலன்னு அர்த்தம். ஏன்னா நாட்டுக்கோழி முட்டையில் நிறைய கெட்டு போன முட்டைகள் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் பார்த்து தான் செய்யணும். 2 உடஞ்சிருந்ததுனால அதையும் ஆம்லேட் பண்ணிட்டேங்க. நம்ம வீட்டில் இருக்க 2 ஜீவன்களுக்கும் இன்றைக்கி வேக்சின் போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். நம்மளை நம்பி இருக்க 2 பேர்த்து நம்ம தானே பார்த்துக்கணும். அதனால் வந்து 1 இயர்க்கு ஒன்ஸ் போடுற 2 வேக்சினும் போட்டுட்டோம். அந்த டாக்டரை பார்த்துட்டு மீண்டும் மீண்டுமா எத்தனை ஊசி தான் போடுவீங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு அவங்களோட ரியாக்ஷனே புரியலையே. அண்ணா நீங்களும் வெளியே போகாதீங்க, உங்களுக்கும் ஊசி போட்டு போகிறாரு, உள்ளே வந்துடுங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தானுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.